அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி மார்னிங். இது நேற்று ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் எடுத்த வீடியோ தான் இது. ஆக்சுவலி நேற்று வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. ஏன்னா செம்ம டிராஃபிக்கு. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாள் அப்படி தானே இருக்கும். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் இவங்க இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இத்தனை நாள் தெரியாது. நானும் இளநீ வாங்கிட்டு வருவேன். ஆனால் நான் கட் பண்ணியே கேட்க மாட்டேன். இவர் எப்போவுமே சொல்லுவார், கட் பண்ணி கேட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னுட்டு. இப்போ நான் அதெல்லாம் கட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்கிறதுக்காகவே மனுஷன் எனக்கு இதே மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தார். இட்ஸ் ஓகே, அட் லாஸ்ட் தி எண்ட் எனக்கு என்ன, எனக்கு தான் வேலை மிச்சம். இந்த கோகோனட் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நம்ம சும்மா யூஸ் பண்ணுற கட்டிங் நைஃப்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த இந்தோனேஷியன், தாய்லாந்து அந்த கோகோனட் தான் வந்துட்டு நம்ம ஊர் கோகோனட் மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் அவ்வளோ இளநீ குடிச்சிருக்கோம். பட் நம்ம குட்டிங்க நிறையா இளநீ குடிச்சதில்லல்ல. அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இளநீ வாங்கி கொடுக்குறேன். நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, தண்ணி ரொம்ப 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 கம்மி. 2 இளநீ எடுத்தே வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கப் தான் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வந்துட்டு மங்குஸ்தான் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த ஃப்ரூட்டு எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சீசன் நினைக்கிறேன். அதனாலேயே நான் வந்துட்டு அதிகமாக வாங்கிக்கிறேன். நான் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் பழக்கி கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரூட்டை அவங்களும் வந்துட்டு விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஃபிஷ்ஷு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது வீடியோவில் பாருங்கள். நம்ம நினைக்கிறது ஒன்று, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று. இன்றைக்கி வந்ததே லேட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் இருந்துச்சு, குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருந்ததா. அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒதுக்கி பாத்திரத்தை கழுவி அப்புறம் பிரியாணி செய்கிற பிளான் அப்படியே வந்துட்டு மாற்றிட்டேன். லைட்டாக ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு பதிலாக குஷ்கா மாதிரி செஞ்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம ஃபிஷ் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதோட ஆயிலில் செஞ்சால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்துட்டு வெறுமனே குஷ்கா மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வச்சுட்டு ஃபிங்கரிங் பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் பிரியாணி ப்ளஸ் ஃபிஷ் பிரியாணி தானே, ஈக்குவல்ஸ் டு அந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஓகே, இட்ஸ் எனிஹவ். பிள்ளைங்கள வந்துட்டு ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டேன். எனக்கு வந்துட்டு ஃபிஷ் நல்லா முருகலாக இருக்கணும், அந்த மசாலா அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு ஓகே, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் போதும். அதனால் அவங்களோட பீசஸ் மட்டும் எடுத்து நல்லா வச்சு ஆனியன் எல்லாம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வந்துட்டு சொல்லணும்ல, மம்மி ஃபிஷ் பிரியாணி தான் செஞ்சுருக்காங்கன்னு. அதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கேன். அப்புறம் ஆனியன்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி, அப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தானே அவங்க ஓப்பன் பண்ணும்போது, வாவ் மம்மி ஃபிஷ் பிரியாணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. இருந்தாலும் குழந்தைங்களோட சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி செஞ்சு தரேன் குழந்தைங்களான்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும்.